தமிழ்நாடு பாஜக இந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்காங்க, உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னைக்கு அவங்க சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்க? அண்ணாமலை போனதுக்கு பிறகு நம்ம அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்லை, முதல்ல சொல்லிடுறேன். அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு, அண்ணாமலை ஃபேன் கிளப்புன்னு நினைக்காதீங்க. நம்ம எடுத்து உண்மையை தான் பேசுகிறோமே தவிர அண்ணாமலை பண்ண தப்பை நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். அண்ணாமலைக்கு பிறகு சோர்ந்து போயிட்டாங்களா? அப்போவே சோர்ந்து போயிட்டாங்க. ஓகே. எந்த கட்சியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சியும் சுய பரிசோதனை பண்ணுது. இப்போ திமுக பாருங்கள், டக்கு டக்குன்னு கூப்பிட்டு அது சொல்லி தான் மாவட்ட செயலாளர்கள் யாரும் தலையிடக்கூடாது, நிர்வாகிகள் தலையிடாது, குழு அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன் தொண்டர்களை போய் பார்க்கும். அதுதான் உண்மையான மக்கள் பல்ஸ் அறிகிற ஒரு பழக்கம். சரி, மாவட்டத்தில் பார்த்து வச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, நல்லா நாங்கள் ஜெயிக்க வேண்டியதுங்க, என்ன விஜயாவில் கெட்டு போச்சு அப்படி சொல்லுவாங்க. தொண்டைக்கிட்ட போனால் தான் மாவட்ட செயலாளர் பற்றி மண்டவாளம் வரும். அது ஸ்டாலின் தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறாரு. அதிமுகலையும் ஓரளவுக்கு இப்போ சலனம் அடைஞ்சு இப்போ ஒன்றா சேருவாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கு. இட்ஸ் ஓகே, அது இன்டர்னல் பாலிடிக்ஸ். பாஜக ஏன் தோற்றோம், எதனால் தோற்றோம், எப்படி தோற்றோம், எதுக்காக தோற்றோம், ஒரு கூட்டம் கூட்டினாங்களா? இல்லை. அவங்க எதுக்கு அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கமலாலயத்தில் கோர் கமிட்டி மீட்டிங் இன்று 10ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. பார்த்தீங்கன்னா காலியாக கிடந்தது, வெளியில் யாருமே இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒரு தலைவரை, 21ஆம் தேதி சீக்ரெட்டான இடத்துல வைக்கிறாங்க. சீக்ரெட்? நாங்கள் என்ன சீக்ரெட் பண்ணுறீங்க? கோர் கமிட்டி மீட்டிங் என்ன 20 பேர் 15 பேர் வர போகிறீங்க, அவ்வளோதான். 200 பேர் 300 பேர் கிடையாது. இல்லைங்க, மாநாடு கிடையாது, பெரிய மாஸ் கிடையாது. ஆமாம், இருக்கிறதே 15-20 பேர் தான். மேக்ஸிமம் 2-3 பேர் வராமல் இருக்கலாம். ஏன் கமலாலயத்தில் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் போராட்டம் நடத்த போகிறதா நான் கேள்விப்பட்டோம். என்ன சார் சொல்கிறீங்க? புது கதையாக இருக்குது. புது கதை தான். அவங்க வெயிட் பண்ணாங்களா, அவங்க போராட்டம் நடத்துறதுக்கு 10 நாளாக ட்ரை பண்ணுறாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். ஓகே. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு கட்சி தலைவர்கள் கமலாலயத்தில் இல்லை. தலைவரும் வரதில்லை, செயலாளர், பொதுச் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் கோயம்புத்தூரில் இருக்கார், யாருமே வரதில்லை. அப்போங்க சொன்னாங்களா, அவங்க இன்டர்னல் மீட்டிங், அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ், கட்சிக்காரங்க கிடையாது, ஃபேன்ஸு இல்லாத கட்சி ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ண என்னங்க அர்த்தம்? போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டான். நம்ம கோர் கமிட்டி மீட்டிங் போது போய் பண்ணலாங்கிற நியூஸ் இவங்களுக்கு வந்துருச்சு இன்டெலிஜென்ஸ்லேருந்து. ஓகே. கோர் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது நம்ம 100 பேர் 500 பேர் போராட்டம் பண்ணாலும் எஃபெக்டிவாக பப்ளிசிட்டி கிடைக்கும், மீடியா கிடைக்கும். இது சந்தோஷம் சொல்லப்பட்டதான். சந்தோஷம் தான் 21ஆம் தேதி ரகசியமாக வச்சுங்க. ஓகே. கோயம்புத்தூரில் முடிஞ்சால் வைங்க. அது கல்யாணம் பண்ண கோயம்புத்தூர் கூட வேணாம், கோயம்புத்தூர் பார்டரில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுங்க. என்ன எந்த நிலைமையில் தமிழ்நாடு பாஜக போயிட்டுருக்கு? யாரை கண்டு பயந்து போடுறீங்க?